ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் சார்ந்த பதிவுகளை தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று அஸ்தங்கம் ஒரு தேடல் அல்லது அஸ்தங்கம் என்றால் என்ன, அஸ்தங்கம் என்றால் எந்த கிரகங்கள் அஸ்தங்கம் பெறக்கூடிய தன்மை இருக்கிறது, அந்த கிரகங்கள் அஸ்தங்கம் பெறும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பது சார்ந்த தகவல் இந்த காணொலியில் பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே. ஒரு கிரகங்கள் மற்றொரு கிரகங்களோடு சேரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தன்மையில் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி ஒரு குறிப்பிட்ட நிலையை மாறுகிறது அல்லது மாற்றுகிறது. அந்த வகையில் சூரியனோடு சேரும் கிரகங்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு தன்மையை பெறுகிறது. 2 நல்ல கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது சாதகமான சூழலை தருகிறது, 2 கெட்ட கிரகங்கள் ஒன்று சேரும் பொழுது பாதகமான சூழலை தருகிறது. ஒரு நல்ல கிரகம் ஒரு கெட்ட கிரகம் ஒன்று சேரும் பொழுது அது வித்தியாசமான பலாபலன்களை தந்து விடுகிறது. பாதி வரவையும் பாதி செலவையும் காட்டி விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அந்த வகையில் சூரியன் சந்திரன் இருவரும் ராகு அல்லது கேது இருவரில் ஏதேனும் ஒரு கிரகத்துடன் இணையும் பொழுது கிரகணம் ஏற்படுவது நாம் தெரிந்ததே. ஆக சூரியனும் சந்திரனுமே ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுது அல்லது ஒரு கிரகத்தை தொடும் பொழுது சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை தந்து விடுகிறது என்பதை கருத்தில் காண முடிகிறது. மற்ற கிரகங்களான செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி கிரகங்களை பொறுத்தவரை சூரியனுடைய அதி வெப்பத்தின் காரணமாக அஸ்தங்கமடையும் என்பது ஜோதிஷத்தில் ஹோரா நூல்களில் மட்டும் அல்லது சூரிய சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய கணித நூல்களிலும் கூறப்பட்டிருக்கிறது. அஸ்தங்கம் என்பதனை மௌட்டியம் எனவும் விகல எனவும் ஜோதிஷ நூல்களில் கூறப்பட்டுள்ளது. அஸ்தங்க பாகையனை பொறுத்து தக்த, சர்வதா, தக, அஸ்த போன்ற பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. அஸ்தங்க பாகை என்று பார்க்கும் பொழுது சூரியனிலிருந்து முன்பின் பாகைகளில் 17 பாகையில் செவ்வாய் இருக்கும் பொழுது அஸ்தங்கமடைகிறது, புதன் 13 பாகையில் அஸ்தங்கமடைகிறது, குருவானது 11 பாகையில் அஸ்தங்கமடைகிறது, சுக்கிரனானது 9 பாகையில் அஸ்தங்கமடைகிறது, சனியானது 15 பாகையில் அஸ்தங்கமடைகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரகங்கள் ஆனது அஸ்தங்கம் அடையும் சுக்கிரனும் புதனுமே அடிக்கடி அஸ்தங்கம் அடையக்கூடிய கிரகங்களாகும். இந்த அஸ்தங்க பாகையினை எல்லாம் எவ்வாறு ஞாபகம் வைத்துக் கொள்வது என்று பார்க்கும் பொழுது அதற்காக ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 கிரகங்களையும் அதனுடைய உச்ச வீட்டில் அமைக்கும். இப்பொழுது சுக்கிரன் உச்ச வீடான மீனத்திலிருந்து வரிசையாக மற்ற கிரகங்களில் குரு, புதன், சனி, செவ்வாய் உச்ச வீட்டினை காண வேண்டும். 9 பாகையில் தொடங்கி வரிசையாக 2 2ஆக கூட்ட வேண்டும். அவ்வளவே. அதாவது மீனத்தை அடுத்து கடகம், கன்னி அடுத்த துலாம், கடைசியாக மகரம் என்ற வரிசையில் வரும். அந்த வகையில் இந்த ராசிகளில் உச்சமடையும் கிரகத்தினை வரிசையாக தொட்டுக்கொண்டு 9 கிரகங்களும் அது சார்ந்த நிலைகளையும் உற்று கவனித்து அதனுடைய அஸ்தங்க நிலையை அறுதிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம். அந்த வகையில் 2 2ஆக கூட்ட அஸ்தங்க கிரகமும் அதனுடைய பாகையும் கிடைத்து வரும். மீனம் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன் 9 பாகை, கடகம் என்று பார்க்கும் பொழுது குரு 11 பாகை, கன்னி என்று பார்க்கும் பொழுது புதன் 13 பாகை, துலாம் என்று பார்க்கும் போது சனி 15 பாகை, மகரம் என்று பார்க்கும் பொழுது பாகை 17. மேற்பட்ட பாகைகளில் சூரியனும் முன்னும் பின்னும் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது அஸ்தங்கமடைகிறது. எனினும் இப்பாகைகளில் பாதி பாகையே அதி பாதிப்பினை தருகிறது. 2 சூரியன் 8 12 பாவத்தில் அமர்ந்து அஸ்தங்கம் தந்தால் அதிக பாதிப்பு உண்டாகிறது. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் லக்னங்களுக்கு எந்த கிரகம் அஸ்தங்கமடைந்தாலும் பாதிப்பு உண்டாகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. மேசம், கடகம், விருச்சிகம், சிம்மம், தனுசு, மீனம் லக்கணத்துக்காரர்களுக்கு எந்த கிரகம் அஸ்தங்கமடைந்தாலும் பாதிப்பு உண்டாகிறது. சூரியனை விட அஸ்தங்கமடைந்த கிரகம் அதிக பாகையில் இருந்தால் பாதிப்பு அதிகம் தருவதில்லை. அஸ்தங்கமடைந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றாலும், திக்பலத்தில் இருந்தாலும், சுபர் பார்த்தாலும், நவாம்சத்தில் பலமாக இருந்தாலும் பாதிப்பு குறைகிறது. அஸ்தங்கமடைந்த கிரகம் வக்ரம் பெற்றாலும் பாதிப்பு தருவதில்லை. இது மிகவும் அரிதாகும். சூரியன் வலிமை பெற்றிருந்து அஸ்தங்கம் பாதிப்பு குறைவாக இருக்கிறது. அஸ்தங்கமடைந்த கிரகத்தின் ஆதிபத்திய பாவ பலன்களை கொண்டு தன் தசாபுத்தியில் கொடுப்பதில்லை. மாறாக சூரிய தசாபுத்திகளிலேயே அதனுடைய பலன்களை
அடைய முடிகிறது. சூரியன் இருந்த வீட்டில் அதிபதி மற்றும் நட்சத்திர அதிபதி அஸ்தங்கமடைந்தால் அதிக பாதிப்பினை தருகிறது. சூரியனும் அஸ்தங்கமடைந்த கிரகம் வெவ்வேறு ராசியில் இருக்கும் பட்சத்தில் அஸ்தங்கமடைந்தாலும் அதிக பாதிப்பை தருவதில்லை. சூரியன் சந்திரன் 12 பாகைக்குள் இருந்தாலும் அஸ்தங்கமடைந்ததாக சில நூல்கள் குறிப்பிடுகின்றன. இது நடைமுறையில் ஒத்துப்போகவில்லை. சனி அஸ்தங்கமடைந்தாலும் ஜாதகன் ஆயுளை நிர்ணயிப்பதில் அஸ்தங்கத்தினுடைய தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அஸ்தங்கம் அடைந்த கிரகம் ஏதேனும் ஒரு வழியில் பலம் பெற்றால் அது அஸ்தங்க பாதிப்பினை தருவதில்லை. அஸ்தங்கம் அடைவதனால் கிரகங்கள் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி சில மாற்றங்களை உண்டாக்குகிறது. அவற்றின் பலன்களானது மாற்றத்தை உண்டு பண்ணி அடையாளம் காட்டுகிறது. சூரியனுடன் செவ்வாய் அஸ்தங்கம் அடையும் பொழுது எதற்கும் போட்டி போடுதல், தரம் குறைந்த அல்லது தரம் மிகுந்த பணிகளில் அதிக ஈடுபாட்டோடு போட்டியிட வைக்கிறது. பிறர் மீது அதிக ஆதிக்கம் செலுத்துவது மற்றும் உதாசீனப்படுத்துதல், பிடிவாதமாக இருத்தல், அவ்வளவு சீக்கிரம் சமரசமாகாதிருத்தல், தானே பெரியவன் என்ற எண்ணத்துடன் இருத்தல், வலுவான மன உறுதி கொண்டிருத்தல், ஆண் ஆதிக்கமும் முரட்டு தைரியமும் கொண்டிருத்தல், தேவையற்ற ஆர்வமும் ஆற்றலும் கொண்டிருத்தல், அதீத பித்த தேகத்துடன் இருத்தல், தலையில் வழுக்க விழுதல், கண் பாதிப்பு உண்டாகுதல் போன்றவை ஏற்படுகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்முதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே. சூரியனுடன் புதன் அஸ்தங்கமடையும் பொழுது மனம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் நரம்பியல் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகளும் இடையூறுகளும் ஏற்படுகிறது. அல்லது நாம் நினைப்பது போல் நமக்கு உதவி செய்யாத நிலையை காண முடிகிறது. தான் நினைப்பைகளை வெளியில் கூறாதிருத்தல், தன்னை பற்றி அதிகம் சிந்தித்தல், யோசித்தல், பேசுதல் போன்றவை இருக்கிறது. நரம்பு பலகீனமாக இருக்கிறது. பித்தப்பையினால் வரக்கூடிய வயிற்று நோய் உண்டாகுதல் போன்றவை இந்த புதன் அஸ்தங்கத்தால் ஏற்படுகிறது. மற்றும் சுக்கிரனுடன் குரு சேர்ந்து அஸ்தங்கமடையும் பொழுது பழைய நம்பிக்கையாக இருத்தல், எதனையும் செய்ய முடியும் என்ற அதீத கர்வத்துடன் இருத்தல், அளவுக்கு மீறிய வாக்குறுதிகளை கொடுத்தல், தடங்களில் தடுமாறி மீளாமல் இருத்தல், தம்மால் மட்டுமே நீதியினை நிலைநாட்ட முடியும் என்ற எண்ணம் மேலோங்கி இருத்தல், ஒழுக்கமானவராக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சி செய்தல், ஞாபகவர்த்தி அதிகம் இருக்கும், உடல் வலி நோய் தொல்லைகளினால் அதிக தொந்தரவு ஏற்படும். இது மட்டுமல்லாமல் கொழுப்பு சார்ந்த கொலஸ்ட்ரால் சார்ந்த சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளால் சின்ன சின்ன தொந்தரவுகளை காண முடிகிறது. சூரியனுடன் சுக்கிரன் சேர்ந்து அஸ்தங்கமடையும் பொழுது மன நிறைவு பிரதானமாக கொண்டிருத்தல், வேடிக்கை விளையாட்டில் அதீத ஆர்வத்துடன் இருத்தல், உறவுகளிடம் தன்முனைப்பாக இருத்தல், புகழுடனே இருக்க வேண்டும் என விரும்புதல், பிறரின் வாழ்க்கை ரகசியங்களை பற்றி அறிய ஆர்வம் இருத்தல், அளவிற்கு அதிகமாக பிறருடன் ஒத்துப்போதல், சிறுநீர் பிரச்சனையை சந்தித்தல், தொற்று நோயினால் அவதிப்படுதல் போன்றவைகள் நடைபெறுகிறது. சூரியனுடன் சனி சேர்ந்து அஸ்தங்கமடையும் பொழுது அதீத சுய கட்டுப்பாட்டுடன் சேர்த்து இருத்தல், எவருடனும் அளவுக்கு அதிகமாக நெருங்கி பழகாமல் எச்சரிக்கையுடன் இருத்தல், கடின உழைப்பில் நம்பிக்கையாக இருத்தல், பிறருடைய உணர்வுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ளாதிருத்தல், இளமையிலேயே முதிர்ந்த பக்குவம் அடைதல், வயதுக்கு மீறிய அனுபவத்துடன் இருத்தல், எந்த வேலையும் தாமாகவே செய்தாலும் சரியாக செய்கிறோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருத்தல், உடல் வலியினால் அவதிப்படுதல், தொடைக்கு கீழே உள்ள உடல் உறுப்பில் அடிக்கடி தொந்தரவுகள் உண்டாகுதல், இது மட்டுமல்லாமல் மூட்டு வலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், இது இல்லாமல் சயாட்டிகா என்ற நரம்பு தொந்தரவுகள் போன்றவை இந்த அஸ்தங்கம் அடையும் பொழுது ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. இது நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள், நிறைய ஆசிரியர்கள் சொல்லப்பட்ட தகவல்கள் என்பதை ஒரு பக்கம் வைத்து கொண்டாலும் நடைமுறை அனுபவத்தில் சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் அடையும் பொழுது அந்த கிரகம் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மையை பெறும் பொழுது அது அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. குறிப்பாக செவ்வாய் அஸ்தங்கம் அடையும் பொழுது அந்த இளைய சகோதரனும் மைத்துனரும் மற்றும் வீரியம் தனியாக இருக்கும் பொழுது அதீத தன்மையோடவும் அதீத
சக்தியோடும் இருப்பது போல் காணப்படுகிறது. ஆனால் சூரியன் என்ற சொந்த பந்தத்தோடு உறவுகளோடு சேரும் பொழுது அது அவர்களுக்கு கண்டவுடன் மதிமயங்கியோ அல்லது கட்டுப்பாட்டுக்குள் வந்தோ வாழ்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. ஆக ஒரு கிரகம் சூரியனோடு சேரும் பொழுது அந்த அஸ்தங்கம் என்ற தன்மை நடைமுறையில் பார்க்கும் பொழுது முன்பின் 3 டிகிரி மற்றும் முன்பின் 5 பாகைக்குள் அதனுடைய தன்மையை தெளிவாக அடையாளம் காட்ட முடிகிறது. சரி நண்பர்களே, அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.